செக்ஷன் இ புக் வெர்ஷன் பார்ட் 13ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட்ல ஜேஜேக்கும் யூரிக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்று போனதுனால ஆஞ்சலோட பிசினஸ்லயும் பிரச்சனை வந்துருது. ஜேஜேவால ஆஞ்சலோவை எதிர்கொள்ள முடியல. அதனால ரூம்லயே இருக்கா. எவ்வளவு நாளா இருந்தான்னு தெரியல. அந்த சமயத்துல பர்சிக்கிட்டையும் அந்த கேங் கிட்ட மட்டும்தான் போன்ல பேசிட்டு இருக்கா. எடுத்த உடனே ஜேஜே போன் ரிங் ஆகுது. பர்சி தான் கால் பண்றாரு. உடனே ஜேஜே கால் அட்டெண்ட் பண்ண, ஆனா பேசுனது ஃபெலிக்ஸ் வாய்ஸ் கேட்ட ஜேஜே போனை பாக்குறா. ஆனா அது பர்சி நம்பர் தான். ஃபெலிக்ஸ் உன்கிட்ட எப்படி பர்சி நம்பர் வந்துச்சுன்னு இவ கேட்க, அவன் பதில் சொல்றதுக்குள்ள அவனுக்கு பின்னாடி இருந்து பர்சி நான் வெளியே வரமாட்டேன்னு கத்திட்டு இருக்காரு. சோ அவனும் ஜேஜே மாதிரி ரூம் விட்டு வெளியே வராம ரூம்குள்ளே இருக்கான் போல இருக்கு. அவன் கத்துறதுல இருந்தே ஜேஜேக்கும் புரியுது. அப்ப ஜேஜே அவன் கிட்ட பர்சி கிட்ட உன் அட்ரஸ் ஹனிக்கு தெரியும்னு சொல்ல ஹனி யாருன்னு அவன் கேக்குறான். உன் கிங்கோட ஃப்ரெண்டுன்னு சொல்றா. யாரு? ரைடரா? கீஃபர் லாயரோட நெப்பியோவான்னு அவன் கேட்க, ஆமான்னு சொல்றா. அவ எப்படி இதுல இன்வால்வ் ஆனான்னு கேட்க, ஜஸ்ட் இதை மட்டும் அவன் கிட்ட சொல்லுன்னு ஜேஜே சொல்ல, உடனே ஃபெலிக்ஸ் பர்சி ரூமை பார்த்து வெளியே வா, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது, அதுக்கு அவன் நான் வரமாட்டேன்னு சொல்ல, சரி ஹனிக்கு உன் வீட்டு அட்ரஸ் தெரியும்னு ஃபெலிக்ஸ் சொல்ல, உடனே கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. பர்சி தான் ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்காரு. வந்தவர் நான் உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன், அதுக்கப்புறம் ஜேஜே அப்பா வீட்டுக்கு போக போறேன்னு சொல்றாரு. அப்பான்னு கேட்ட உடனே ஜேஜேக்கும் அந்த வீட்டுக்கு போகணும்னு தோணுது. அதுக்கு ஃபெலிக்ஸ் ஏதோ பண்ணுன்னு சொல்லிட்டு ஜேஜே கிட்ட ஸ்கூல்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஜேஜேவும் ரெடி ஆயிட்டு வெளியே போறா. வெளியே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவா குட் மார்னிங் சொல்றா. பெரியமா மட்டும் ஜேஜே பார்த்து சிரிச்சிட்டு, குட் மார்னிங் ஜேஜே, ஸ்கூலுக்கு போறியா? முதல்ல சாப்பிடு வான்னு கூப்பிடுறாங்க. வேணா நான் கிளம்புறேன்னு இவ சொல்ல, சாப்பாடு எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. அப்ப ஏரிஸ் அவளை விடுங்க, போனா போகட்டும்னு சொல்றாரு. ஜேஜே அவனை எதிர்த்து பேசல, வெளியே வந்துடுறா. அடுத்ததா கேட்டு கிட்ட வர ஒரு மாறு இருக்கு. ஏன்னா இத்தனை நாளா யாராவது ஒருத்தர் அவளை பிக்கப் பண்ணுவாங்க. இன்னைக்கு யாருமே இல்ல. மறுபடியும் தனியா போற நிலைமை. நடந்து ஸ்கூலுக்கு போக பசி வயித்த கிள்ளுது. அதனால வழக்கமா போற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு சாப்பிடறதுக்காக வாங்கிட்டு பில் போறதுக்காக கியூல நின்னுட்டு இருக்கா. அப்போ அதே கடைக்கு யூரி வராரு. அவரும் காலையில சாப்பிடறதுக்காக ஏதோ வாங்குறாரு. அதுக்குள்ள ஜேஜே வாங்கின சாப்பாட்டுக்கு பில்ல கட்டிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. யூரியும் வாங்கின பொருளுக்கு பணத்தை கட்டிட்டு ஜேஜே இருக்க இடத்துக்கு வந்துட்டு அவளை தெரியாத மாதிரி, ஹாய் மிஸ், நான் இங்க உட்காரலாமான்னு கேக்குறாரு. ஜேஜேவும் சரின்னு தலையாட்ட எதிர்த்தாப்புல உட்கார்றாரு. நீங்க HVISல தானே படிக்கிறீங்க, எந்த வருஷம்? நான் யூரி, நீங்கன்னு கேக்குறாரு. அவர் பேசுனதை பார்த்து ஜேஜேக்கு என்ன சொல்றதுனே தெரியல. திட்டலாமா வேண்டாவான்னு யோசிக்கிறா. அப்பதான் அன்னைக்கு யூரி கல்யாணத்தை நிறுத்த சொன்னப்போ மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொன்னார் இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. சோ ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் சொன்னது இததான் போல இருக்கு. அதை நினைச்சு பார்த்த ஜேஜே, நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றா. அப்படியா, சரி ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கையை ஷர்ட்ல தொடச்சிட்டு ஜேஜே கிட்ட கையை நீட்டி, நான் யூரி ஹெனாமாச்சி, 18 வயசு, ஜாப்பனீஸ் பிளஸ் பிலிப்பனோ, சிங்கிள், ரெடி டு மிங்கிள், எனக்கு சிவப்பு கலர்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. யூரி சொன்னதை அமைதியா கேட்ட ஜேஜே எந்த ரியாக்டும் பண்ணல. கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரியும் அதே சமயத்துல ஃபன்னியா பண்ற மாதிரி இருக்கு. அதனால அவர்கிட்ட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றா. யூரி அதை பெருசா எடுத்துக்காம சிரிச்சுக்கிட்டே, நைஸ் மீட்டிங் யூ, நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்றாரு. என்ன ஆக்ட் இதுன்னு அவ கேட்க, அவன் சாப்பாடை பிரிச்சுக்கிட்டே இது நல்லா இருக்கு வேணுமான்னு கேக்குறான். இவ பைத்தியம்னு சொல்ல, அவன் சாப்பிட்டுக்கிட்டே நாட் இன்ட்ரெஸ்டட் எந்த வருஷம்னு மறுபடியும் கேக்குறான். இதுக்கு மேல விட்டா வேலைக்காகாதுன்னு ஜேஜேவும், என் பேரு ஜாஸ்பர் ஜீன் மரியானோ, என்னோட நிக் நேம் ஜேஜே, 4th இயர், 17 வயசு, மே மாசம் வந்தா 18 வயசு ஆகும், எனக்கு ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும், ஃபுட்டு தான் வாழ்க்கையே, எனக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறது பிடிக்கல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றா. யூரி எதுவுமே சொல்லல, அமைதியா அவளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படின்னா உன்னோட உண்மையான பேரு நாட் இன்ட்ரெஸ்டட் கிடையாதான்னு கேக்குறாரு. அதை கேட்ட ஜேஜே நெத்திலேயே தட்டிக்கிறா. யூரி அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்க ஜேஜேக்கு இன்னும் பசி அடங்கல. யூரி கிட்ட நிறைய சாண்ட்விச் இருக்கு. அவர்கிட்ட இருந்து சாண்ட்விச் எடுக்க பிளான் போடுறா. என்கிட்ட என்னடா பேசுறேன்னு கேட்க, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஒரே ஸ்கூல்ல நீ புதுசா ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்னு பார்த்தேன். அவனை பேச வச்சுட்டு ஜேஜே அவங்க கிட்ட இருந்து ஒரு சாண்ட்விச்சை எடுத்து சாப்பிடுறா. அப்ப யூரி 4th இயர் நான் சொன்னேன், என்ன செக்ஷன்னு கேக்குறாரு. செக்ஷன் ஈன்னு இவ சொல்ல, உண்மையாவா? நானும் அதே செக்ஷன் தான். அடடா வாவுன்னு சொன்ன ஜேஜே மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து இன்னொரு சாண்ட்விச் எடுத்துக்கிறா. அப்படின்னா சேர்ந்து ஸ்கூலுக்கு போலாமா? சூப்பர், ஃபேர் சேவ் ஆகும். கண்டிப்பா சொன்ன ஜேஜே மறுபடியும் ஒரு சாண்ட்விச் எடுத்துக்கிறா. இவ சாண்ட்விச் எடுத்தத அவன் கவனிக்கலன்னு நினைச்சா. ஆனா யூரி கவனிச்சுதான் இருக்காரு. அப்ப யூரி ஒவ்வொன்னா எடுத்துக்காத, எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த எல்லா சாண்ட்விச்சையும் இவகிட்டயே கொடுத்துடுறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என் கார்ல வா, சேர்ந்து ஸ்கூலுக்கு போகலான்னு யூரி கூப்பிடுறாரு. புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி அவர் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். அதை பார்த்த ஜேஜே மனசுக்குள்ளவே, அவன் இப்படி இருந்திருந்தா நாம இப்படி ஆகாம இருந்திருப்போமான்னு யோசிக்கிறா. ஸ்கூலுக்கு வந்த உடனே யூரி காரை ப்ராப்பரா பார்க் பண்றாரு. அப்ப ஜேஜே, சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ஏதோ சீரியஸ் விஷயம் போல இருக்குன்னு சொல்றா. பார்த்தாக்க கொஞ்ச தூரத்துல
ஸ்டூடெண்ட்ஸ் நின்னு பேசிட்டு இருக்காங்க. யூரி என்னன்னு கேட்க உடனே ஜே ஓடி போய் கூட்டத்தை விலக்கி பாக்குறா. அங்க செக்ஷன் இ இருக்கிற பில்டிங்க இடிக்க போறதுக்கு உண்டான டிமோலிஷன் நோட்டீஸ் அத படிச்ச ஜே உடனே அவங்க கிளாஸ் ரூமுக்கு போறா. அவளுக்கு முன்னாடி சார் ஆல்வினும் கைடன்ஸ் கவுன்சிலரும் போயிட்டு இருக்காங்க. ஜே அவங்கள கூப்பிடுறா. பட் அவங்க பேசிட்டே போயிட்டு இருந்ததுனால இவ கூப்பிட்டது காதுல விழல. அப்ப கவுன்சிலர் மேல இருந்த ஆர்டர் நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. பசங்க கிராஜுவேஷன் ஆகுற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாதான்னு ஆல்வின் சார் கேக்குறாரு. போர்ட் மெம்பர்ஸ் இந்த பில்டிங்க ரொம்ப நாளைக்கு முந்தையே இடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ மிஸ்டர் பெர்னாண்டஸ் இல்ல, அதனால தடுக்க யாரும் இல்ல. அத கேட்ட ஜே மனசுக்குள்ளவே மிஸ்டர் பெர்னாண்டஸ்னா அது ஆஞ்சலோ தானேன்னு சொல்றா. அப்போ ஆல்வின் சார் இந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா தானே இருக்கு, ஏன் இடிக்கணும்னு கேக்குறாரு. பாருங்க இந்த இடம் குப்பை மாதிரி கிடக்கு, செவர்ல கிறுக்கி வச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே தெரியல. செக்ஷன் இஏ ரிமூவ் பண்ணணும். அத கேட்ட சார் ஆல்வின் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த நிலைமைக்கு செக்ஷன் இ காரணம் கிடையாது. ஒடிஞ்சு போன பொருட்களை இங்க கொண்டு வந்து போட சொன்னதே நீங்க தான். இதுல செக்ஷன் இ மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்க? நீங்களும் அந்த செக்ஷன்ல இருந்ததால டிஃபெண்ட் பண்றீங்களான்னு கவுன்சிலர் கேக்குறாரு. அப்போ இவங்க பேசுறது கேட்ட சிஎன் நாங்க எல்லாருமே செக்ஷன் இ தான், இப்ப என்னன்னு கேக்குறாரு. நாங்க கிராஜுவேஷன் ஆகுற வரைக்கும் பில்டிங்கை இடிக்க விட மாட்டோம்னு இன்னொருத்தன் சொல்ல, அப்ப யூரி ஆஞ்சலோ போர்டை ஸ்டாப் பண்ணுவாரே இப்ப ஏன் பண்ணலன்னு கேக்குறாரு. லாஸ்ட் மீட்டிங்க்கு அவர் வரல, அவர் கம்பெனில ஏதோ பிரச்சனை, நான் கால் பண்ணணும், நீங்களாம் ரூமுக்கு போங்கன்னு ஆல்வின் சார் சொல்லிட்டு போயிடுறாரு. எல்லாரும் ரூமுக்கு போறாங்க. ஒருவேளை இந்த பில்டிங்கை இடிச்சிட்டா இவங்க கிளாஸ் எங்க இருக்குன்னு தெரியல. அதை நினைச்சு பார்த்து எல்லாரும் அமைதியா இருக்காங்க. மீட்டிங் நடக்கிறப்போ பில்டிங்கை இடிக்க கூடாதுன்னு சார் ஆல்வின் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அப்ப எட்ரிக்ஸ் தேவைப்படுற நேரத்துல இந்த கீஃபர் காணாம போயிட்டான்னு சொல்றாரு. நம்ம கிட்ட சொல்லவே இல்லையேன்னு மயோ சொல்ல, ஒரு மாசம் வரமாட்டேன்னு ஸ்கூல் கமிட்டி கிட்ட கீஃபர் லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்காராம். அதை கேட்ட ஜே கீஃபர் இதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஸ்பேஸ் தரேன்னு சொன்னார் இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்தவ இதான் அந்த ஸ்பேஸா, ஒரு மாசமா, அப்ப அவன் பர்த்டே, படிப்பு, இப்படி கேள்வி கேட்டவ திரும்பி பாக்குறா. யூரி இவளையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. இவ பார்த்த உடனே இவளை பார்த்து ஸ்மைல் பண்றாரு. அப்ப டேவிட் ஒரு மாசம் என்ன பண்ண போறேன்னு கேட்க, அதுக்கு ரோரி ப்ரிப்பரேஷன், அவன் பர்த்டே 29ஆம் தேதி, பர்த்டே முடிஞ்ச உடனே அவன் தாத்தா பாட்டி சொத்தெல்லாம் இவன் பேருக்கு மாறிடும், அதனாலதான் இந்த ஒரு மாசம் ஸ்மார்ட் மூவ்னு சொல்றாரு. அப்ப பிளாஸ்டர் அவன் திரும்பி வராமலும் போகலாம், பில்லியன் கணக்குல பணம் இருந்தா இந்த ஸ்கூலுக்கு வருவானான்னு கேக்குறாரு. அவன் சொன்னதை கேட்ட ஜேஜேக்கு வருத்தமா இருக்கு. அப்ப சிஎன் கீஃபர் வருவான்னு சொல்றாரு. அதுக்கு ஜே சிரிச்சுக்கிட்டே வராமலும் போகலான்னு சொல்றா. அடுத்ததா செகண்ட் ஃப்ளோர்ல எல்லாரும் லஞ்ச் சாப்பிடுறாங்க. அப்ப பர்சி சிஎனை பார்த்து இங்க இருந்து போன்னு சொல்ல, சிஎன் முடியாதுன்னு சொல்லிட்டு பீஸாவை எடுக்கிறாரு. அது ஒன்று கிடையாதுன்னு பர்சி சொல்ல, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறத பார்த்தா குழந்தைங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரியும் ஜே பேபி சிட்டர் மாதிரியும் இருக்கு. சாப்பிட்டியான்னு பர்சி கேட்க, சாப்பிட்டேன்னு சொன்ன ஜே மீதி பீஸாவை சிஎன் கிட்ட கொடுக்கறா. டிமாலிஷன் நோட்டீஸ்க்காக கவலைப்படுறியான்னு பர்சி கேட்க, ஆமான்னு ஜே தலையாடுறா. உண்மையிலேயே அது மட்டும் இல்ல, கீஃபருக்காகவும் வருத்தப்படுறா. அப்ப சிஎன் இவ மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அப்படி நினைக்காத, அவன் முன்ன காதலிக்கிறான்னு சொல்றாரு. ஆனா ஜே மனசுக்குள்ள பிளாஸ்டர் சொன்னதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு, அவன் திரும்ப வராமலும் இருக்கலாம்னு. அதை நினைச்சு பார்த்த ஜே அது உண்மையா இருக்கலாம், இப்பவே அதை ஏத்துக்கிட்டாதான் நல்லது, பின்னாடி அதிகம் வலிக்காதுன்னு சொல்றா. அப்போ காங் கிட்ட இருந்து ஜேக்கு மெசேஜ் வருது. உடனே எடுத்து பாக்குறா. நல்லா சாப்பிடு, பலமா இருன்னு அனுப்பியிருக்கான். அப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் ஓடுறாங்க. அதை பார்த்த பர்சி அவங்க சும்மா ஓடுறாங்க, பெருசா எடுத்துக்காதன்னு சொல்றாரு. அதுக்குள்ள கீழே இருந்து பசங்க ஜேன்னு கூப்பிட உடனே ஜே போறா. அங்க பசங்க கூட்டமா இருக்காங்க. கூட்டத்துக்கு நடுவுல ஏரிஸ சுத்தி செக்ஷன் ஏ டி பசங்க நின்னுட்டு இருக்காங்க. எல்லாம் அழுதுட்டு இருக்கா. அப்ப மைக்கேல் கிண்டலா ஏரிஸ பார்த்து எங்க உன் தைரியம்னு கேக்குறான். ஏரிஸ் முகத்துல காயமா இருக்கு. அதை பார்த்த ஜே அவன் கிட்ட போகலாம் ட்ரை பண்ண யூரி அவளை தடுத்துறாரு. இப்ப போகாத, இன்னும் பெருசாகிடும் சொல்றாரு. அப்போ ஒரு பொண்ணு பாவம் ஏரிஸ்ன்னு சொல்ல, அதுக்கு இன்னொருத்தி இதுக்கு முன்னாடி ரூடா இருந்தான்னு சொல்றா. அவங்க பேசுறத கேட்ட ஜே அங்க இருந்து தள்ளி போயிடுறா. ஜே அங்க இருந்து நகர்ந்த கொஞ்ச நேரத்துல விஷயம் பெருசாயிடுது. அதை உணர்ந்த ஜே யூரி ஏதாவது பண்ணுன்னு சொல்றா. யூரி யோசிக்கிறதுக்குள்ள ஜே போய் மைக்கேல் கிட்ட மோத போறா. ஆனா பாதியில பர்சி தடுத்துறாரு. அப்ப ஃபெலிக்ஸ் பர்சிய பார்த்துட்டு இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, அங்க இருந்த எல்லாரோட கவனமும் இவங்க பக்கம் திரும்புது. அதை பார்த்த மைக்கேல் பர்சிய இங்க இருந்து போ, எல்லாரோட கவனத்தை கலைக்கிறன்னு கத்துறான். அதுக்கு பர்சி இங்க இருந்து சரியா தெரியல, என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. நீ யாருன்னு மைக்கேல் கேட்க, பர்சி சிரிச்சுக்கிட்டே நான் ஹேண்ட்ஸம், அதனால எல்லாருக்கும் ஃபெமிலியர்னு சொல்றாரு. அப்ப ஏரிஸ் பர்சி நீ இங்க எப்படின்னு கேட்க, டெலிவரி பண்ண வந்தன்னு சொல்றாரு. அப்ப மைக்கேல் நீ ஃப்ரேயாவோட பாய் ஃப்ரெண்டு தானேன்னு கேட்க, அதுக்கு அவ கரெக்ஷன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றா. அவ சொன்னதை கேட்டு பர்சி நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுறாரு. உடனே சிஎன் ஓடி வந்து கையில இருந்த வாட்ச பார்த்துட்டு டைம் ஆஃப் டெத்ன்னு சொல்லி டைம சொல்லிட்டு இறப்புக்கு காரணம் புரோக்கன் ஹார்ட்னு சொல்றாரு. நடக்கிறத பார்த்து செக்ஷன் இ பசங்க எல்லாம் தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஃப்ரேயா கடுப்பாகி அங்க
இருந்து போயிடுறா. விஷயம் ஒரு பக்கம் சீரியஸா போயிட்டு இருக்க இவனுங்க இங்க காமெடி பண்ணிட்டு இருக்கத பார்த்து மைக்கேலுக்கு கோவம் வந்துருது. நரகத்துல இருந்து வந்தவனே வெளியே போன்னு கத்துறாரு. அதாவது பர்சிய பார்த்து. அதுக்கு பர்சி நான் போக மாட்டேன், நீ நரகத்துக்கு வருவியான்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு. அப்புறம் என்ன கடுப்பான மைக்கேல் அவர் கைவரிசைய பர்சி கிட்ட காமிக்க பர்சி அவரை ஈஸியா சமாளிச்சிடுறாரு. ஒரு பக்கம் மைக்கேல சமாளிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் ஏரிஸ பார்த்து இவன் கிட்டயா விழுந்துட்டேன்னு கேக்குறாரு. பர்சி சொன்னதை கேட்ட உடனே மைக்கேலோட ஃப்ரெண்ட்ஸ் ஏரிஸ விட்டுட்டு இவர்கிட்ட மோத வராங்க. பர்சி எல்லாரையும் சமாளிக்கிறாரு. செக்ஷன் இ பசங்களும் பர்சிக்கு உதவி பண்றாங்க. அப்ப பர்சி ஜேஜேவை அதுல ஈடுபட வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா ஜேஜே அவர் சொல்றத கேக்குறதா இல்ல. நடக்கிறத பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பசங்க எல்லாம் போயிடுறாங்க. எல்லாம் மிக்கா மட்டும் அங்கேயே இருக்க நீங்க ஏன் போகலன்னு இவ கேட்க ஏரிஸ சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. அடுத்துதான் இவங்க 3 பேரும் போயிட்டு ஏரிஸ தூக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் போகலான்னு ஜேஜே சொல்ல ஏரிஸ் ஒத்துக்க மாட்டான்னு எல்லாம் சொல்றா. அப்புறம் என்ன வேற வழி இல்லாம அவரை செக்ஷன் ஈக்கு தூக்கிட்டு போறாங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டே என்ன ஆச்சுன்னு ஜேஜே விசாரிக்க ஏரிஸ த்ரோன்ல இருந்து கீழே இறக்கிட்டாங்களாம். ஆஞ்சலோவும் விழுந்துட்டாராம். அதனால ஏரிஸும் விழுந்துட்டாராம். ஆஞ்சலோவால தான் ஏரிஸ எல்லாரும் மதிச்சிருக்காங்க. இப்போ ஆஞ்சலோ இல்லாதனால ஏரிஸ்க்கும் எந்த மதிப்பும் இல்லாம போயிருக்கு. அவங்க சொன்னதை கேட்ட ஜேஜேக்கு இதெல்லாம் அவ பண்ண தப்பால தான் நடக்குதுன்னு தோணுது. முதல்ல ஆஞ்சலோட கம்பெனி, இப்போ ஸ்கூல் போர்ட்ல இருந்த அவரோட மதிப்பு, இதெல்லாம் என்னோட சுயநலத்தோட விலைன்னு சொல்றா. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.